சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பட் 2 இன்ஜினையும் மேனுவலாக சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா இந்த 2 இன்ஜினுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி சுவிட்சு. இதை ஆன் பண்ணுறதுனாலும் ஆஃப் பண்ணுறதுனாலும் இதோடைய ரைட் சைடில் வந்து ஒரு தனி ஸ்டிக் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே லிஃப்ட் பண்ணிட்டு தான் அதை ஆன் பண்ண முடியும், திருப்பி அதை இது பண்ணிட்டு தான் அதை ஆஃப் பண்ண முடியும். மேனுவலாக ஃபஸ்ட் ஆஃபீஸரோ பைலட்டோ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் அவங்களுடைய அறிக்கையில் வந்து பைலட் வந்து ஃபஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கதா கேட்டதாகவும் அவர் இல்லை அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் இன்சிடெண்ட்டில் வந்து ரேட் வந்து டிப்ளாய் ஆகிருக்கு ஆக்சுவலி. இந்த ரேட் அப்படிங்கிறது எப்போ டிப்ளாய் ஆகும், எப்போ அதுவாக ஆன் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆகிறப்ப, ஹைட்ராலிக் ஃபெயிலியர் ஆகிறப்ப, டியூல் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறப்ப மட்டும்தான் அது வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் மட்டும்தான் ரேட் வந்து ஓப்பன் ஆகும். பட் இந்த இதில் அவங்க சொல்கிறது இந்த 2 இன்ஜினையுமே வந்து ஃபியூலில் வந்து ரன் மோட்லேருந்து ஆஃப் பண்ணதாக பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டு மேனுவலாக அதுக்கு அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து இந்த விமான விபத்து நடந்ததுலேருந்தே முதல் அறிக்கை டிஜிசி அவங்க பதிவு பண்ணது இந்த விபத்து வந்து அந்த பர்டிகுலர் ஏர்போர்ட்டில் வந்து பறவைகள் அதிகமாக இருக்குது, ஒருவேளை இந்த விபத்து வந்து அதனால் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனாக கொடுத்தாங்க. பட் ஒரு விமான விபத்து நடக்கிறது அப்படிங்கிறது அட் த டைம் ஆஃப் டேக் ஆஃப் ஆக்சுவலி. ஜென்ரலாக பார்த்திங்களா விபத்துகள் வந்து பார்த்திங்கன்னா லேண்டிங் அப்போ ஒரு 53% ஆஃபான விபத்துக்கள் நடக்கும். டேக் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8% ஆஃப் விபத்துக்கள், அதுவும் பார்த்திங்கன்னா டியூ டு இந்த பேர்ட்ஸ் அந்த மாதிரி தான் வாய்ப்புகள் இருக்கே தவிர இது வரைக்கும் ஒரு பீரியட் ஆஃப் ஒரு நம்மளுடைய விமான விபத்துக்களுடைய ரிப்போர்ட்ஸில் அட் த டைம் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரான ஒரு இன்சிடெண்ட் தான் ஆக்சுவலி. அதாவது சம்மரில் இந்த விபத்து நடந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ டியூ டு டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிறப்ப அந்த டயத்தில் வந்து காற்றுல வந்து அந்த ஏர் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த ஏர்க்ராஃப்டில் வந்து பேலோடு வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 41,000, அதாவது பேசஞ்சர், லக்கேஜு, கார்கோ, இது அதோடைய ஃபுட்டு, வாட்டர் மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 41,000 கேஜி இதோடைய இந்த ஏர்க்ராஃப்டோட பேலோடு வெயிட்டு. பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து அந்த சம்மர் டயத்தில் வந்து வெயிட்டு, டென்சிட்டி, டெம்பரேச்சர் விபத்துக்கள் நடக்க காரணங்களாக இருக்கலாம். பட் இப்போ இவங்க வந்து இந்த 2 இன்ஜின் இதில் வந்து இன்னொரு செகண்ட் ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபியூலில் வந்து ஏதாவது கலப்படம் இருக்கலாமா அப்படிங்கிறது. பட் அதுவும் இல்லை அப்படிங்கிறத அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ரீசன் இருக்கலாம்னா அவங்களுடைய ரீசன் பதிவு செய்யப்பட்ட ரீசன் வந்து ரன்லேருந்து ஆஃப் மோடில் இருந்தது இன்ஜின் அப்படிங்கிறாங்க. பட் அதுவாக ஆஃப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் கிடையாது, மேனுவலாக அவங்க ஆஃப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியும் கிடையாது. ஒருவேளை 2 இன்ஜின் டியூல் இன்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஆஃப் ஆகுமே தவிர மேனுவலாக அவங்க ஆஃப் பண்ணியிருக்காங்கிறது வந்து அது வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு அந்த அறிக்கையே வந்து சந்தேகத்திற்குரிய அறிக்கையாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த வாய்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃபீஸராக இல்லை பைலட் யார் வந்து கேட்டது, யார் பதில் சொன்னது அப்படிங்கிறது தெரியல. இப்போ முதல் பக்க அறிக்கையை வந்து ஒரு 15 பக்கம் வந்து நாடாளுமன்ற குழு இதில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பொதுவாக வந்து இப்போ ஒரு ஏர்க்ராஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி, அந்த பேட்ரியிலேருந்து ஏபின்னு சொல்லுவோம், அந்த ஆக்சிலரி பவர் யூனிட்டு. இதில் இந்த ஏபியிலேருந்து நம்ம நம்பர் 2 இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்பர் 1 இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறப்ப ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த விமானம் தரையிறங்குறதுக்கான ஒரு லைட்ஸு, தரையிறங்குறதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை இந்த ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணும். இது ஃபியூல் ஆப்ரேட் ஆகிறது கிடையாது, இது வந்து ஏர் டர்பைன் மூலமாக தனியாக ஆப்ரேட் ஆகும். இன்னொன்று வந்து ரேட் கூட இந்த இடத்துல லேண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஏன் இல்லைன்னா பொதுவாக ரேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கான எலக்ட்ரிசிட்டியை அதிகமாக கொடுக்கும். ஒருவேளை இந்த விமானம் வந்து ஒரு 16,000 அடி இல்லை 36,000 அடி 42,000 உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கப்ப வேகமாக போயிட்டுருக்க ஒரு 800-900 கிலோமீட்டர் போயிட்டுருக்கப்ப இந்த ரேட்டோட ஸ்பீடு, அதோடைய லோடு, அதோடைய எலக்ட்ரிசிட்டி அதிகமாக கொடுக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக் ஆஃப் டயத்தில் வந்து 180 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 333 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிருக்கு. ஸோ அந்த ரேட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி கூட கம்மியாக தான் இருந்திருக்கும் இதில் வந்து.
ஸோ அதனால கூட அவங்களால வந்து முழுமையாக வந்து செயல்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம்.